நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, இப்ப வேட்டையன் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் ஒரு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போது. இந்த படத்த தொடர்ந்து அவருக்கு அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட கூட்டணியில கூலி படத்துல நடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கூலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெல்சனோட டைரக்ஷன்ல ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறாருன்னு தெரிய வந்திருக்குது. என்னடா சூப்பர் ஸ்டார் இவ்வளோ படம் கமிட் பண்ணிக்கிட்டே வராரு அப்படின்னு நிறைய பேர் கண்ணு வச்சாங்களோ என்னவோ தெரியல. அவர் உடல்நலம் சரியில்லாம இப்ப இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து கமிட்மெண்ட் வர்றனால ஏதோ கண்ணு பட்டுருச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி இப்போ உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, நெல்சன் கூட்டணியில ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படத்துக்கு கமிட் ஆவார் அப்படின்னு ரசிகர்கள் பட்டாளமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ப அதிர்ச்சி நம்ம சூப்பர் ஸ்டார் குடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், அப்புறம் மணிரத்னம் ஸ்டாரும் இணைய போறாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. இது உண்மையானவே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பத்தி சோசியல் மீடியால என்னென்னமோ பேசிக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், மணிரத்னம் கூட்டணியில இந்த படத்துல நம்ம ஐஸ்வர்யா ராய் நடிக்க போறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதுவும் இல்லாம நம்ம கமலோட நாயகன் படம் போல கிளாஸா எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இத தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மணிரத்னம் சூப்பர் ஸ்டார்ட்ட கதை சொல்லியிருக்காரு. அவரு 2 கதை சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட. அவரு சொன்ன 2 கதையிலயுமே தளபதி கதை ஓகே. ஆனா தளபதி பேர வைக்கலாமா இல்லையா அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஓகே சொல்ட்டாருன்னா, தளபதி 2 அப்படின்னு வச்சிரலான்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல அரவிந்த் சாமி இணைய போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் ஹிட் குடுக்குற சூப்பர் ஸ்டார் கிளாசிக் மூவில நடிப்பாரா? அப்படின்னு தான் கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில ஜெயிலருக்கு அப்புறம் டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினியோட பிறந்த நாள முன்னிட்டு, சூப்பர் ஸ்டார் அப்புறம் மணிரத்னத்தோட கூட்டணியில உருவாக போற படத்த பத்தி அதிகாரப்பூர்வமா சொல்லப் போறேன்னு ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. எல்லாரும் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, அவரு வயசுக்கு ஏத்த மாரி இல்லன்னா, அவரு வயசுக்கு மேலேயே நடிச்சுக்கிட்டு வர்றாருன்னு தான் சொல்லணும். அது உண்மையானவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். இது ஆர்பி அச்சு. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.